திருமாங்கல்யத்தை சிலர் மஞ்சள் கயிறில் அணிகின்றனர், சிலர் தங்கத்தில் அணிகின்றனர். அந்த தாலி கயிற்றை வருடத்திற்கு 2 முறை மாற்றுவது வழக்கம். தாலி கொடியை மஞ்சள் சரடில் போட்டு இருப்பவர்களுக்கு அதனை எப்போது எப்படி மாற்றுவது, எந்த கிழமையில் மாற்றுவது என்பதில் சந்தேகம் இருக்கும். தாலி கயிற்றை நாம் அடிக்கடி மாற்றக்கூடாது. கயிறு பழுதாகி மங்கும் தன்மை வந்தால் மட்டுமே அதனை மாற்ற வேண்டும். இவ்வளவு மதிப்புமிக்க தாலி கயிற்றை நாம் திங்கள், செவ்வாய், வியாழக்கிழமைகள் மட்டும்தான் மாற்ற வேண்டும். ஆனால் திருமாங்கல்யத்தை வெள்ளிக்கிழமைகளில் மாற்றக்கூடாது. அது சிறந்தது அல்ல. உங்களுடைய தாலி கயிறு அல்லது தாலி சரடை மாற்றும் பொழுது கிழக்கு நோக்கி அமர்ந்து மாற்ற வேண்டும். அதுபோல் தாலி கயிறு மாற்றும் பொழுது உங்கள் கணவர் அல்லது சுமங்கலியாக இருக்கும் அம்மா, மாமியார் இப்படி வயதானவர்கள் யாராவது மட்டுமே உங்களுடன் இருக்க வேண்டும். வேறு யாரும் அருகில் இருக்கக்கூடாது. அதுபோல ஒரு முறை தாலி கயிறு மாற்ற உட்காரும் பொழுது முடியும் வரை எழுந்திருக்க கூடாது. முக்கியமான விஷயம், கர்ப்பிணிகள் மாற்றக்கூடாது. கர்ப்பிணிகள் பிரசவத்திற்கு பிறகே மாற்ற வேண்டும். மற்றபடி யார் வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். அனைவரும் பொதுவாக தாலி கயிற்றை மாற்றும் நாள் ஆடி மாதம் 18ஆம் தேதி ஆடிப்பெருக்கு அன்றுதான். ஆடிப்பெருக்கு அன்று எந்த விதமான நாள், நட்சத்திரம், கிழமைகளையும் பார்க்காமல் தாலி கயிற்றை மாற்றிக்கொள்ளலாம். புதியதாக திருமணமானவர்கள் ஆடி 18 அன்று தாலியை மாற்றிக்கொள்வது மிகவும் சிறப்பு. அன்று முடியாத பட்சத்தில் சந்திர தரிசனம், சுப முகூர்த்த நாள், மேல் நோக்கு நாள், சித்த யோகம், அமிர்த யோகம் என்று எல்லாமே கூடி வரக்கூடிய அம்சமான நாளாக இருக்க வேண்டும். காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்துவிட்டு திருமாங்கல்யம், மஞ்சள், குங்குமம், பூ இவைகளை எல்லாம் ஒரு தட்டில் எடுத்து உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். திருமாங்கல்யத்தை மாற்றிய பிறகு மஞ்சள், குங்குமம், பூ அனைத்தும் வைத்துவிட்டு தாலிக்கும் மஞ்சள், குங்குமம் வைத்துவிட்டு நேராக உங்கள் பூஜை அறைக்கே சென்று சாமியை வணங்கிவிட்டு அதன் பிறகு உங்கள் காலை உணவை உண்ண வேண்டும். அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று மாற்றினால் இன்னும் சிறப்பு. நீங்கள் அணிந்திருந்த பழைய கயிற்றை செடி கொடிகள் இருந்தால் அதில் கட்டிவிடலாம். இல்லையென்றால் அருகில் இருக்கும் கோவிலில் உள்ள மரங்களில் கட்டிவிடலாம். வெளியில் குப்பையில் தூக்கி போடாதீர்கள். ஆகையால் இந்த நாளில் உங்கள் தாலி கயிற்றை மாற்றி எல்லா செல்வங்களையும் வளங்களையும் பெற்று வாழுங்கள்.